கனமழை எதிரொலியாக நாகையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்திய பெருங்கடல், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் நாகை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து சென்னையிலும் கனமழை பெய்யும் என தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவடைந்து வரும் என்பதால் நாகையில் தொடர்ந்து நள்ளிரவு முதல் நாளை வரை அதிக கனமழை பெய்யும் என்பதால், அதாவது நாளைக்கு நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும், அதாவது மயிலாடுதுறை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கனமழை அதிக அளவு பெய்யும் என்பதால் அந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கனமழையானது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் எல்லா இடங்களிலும் தேவையான முன்னெச்சரிக்கையை மாவட்ட ஆட்சியரும் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாழ்வான பகுதிகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அங்கு தாசில்தார்கள் சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களை மேடான பகுதி கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள், புயல் பாதுகாப்பு மையங்கள், திருமண மண்டபங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது அதிக மழை பொழிவு நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதியில் பெய்யும் என்பதால் இந்த பகுதிக்கு அந்த அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் தற்போது தயாராகி வருகின்றனர். தொடர்ந்து இந்த கோடியக்கரை பகுதியில் கூடுதலான மழைப்பொழிவு ஏற்படும் என்பதால் அந்த பகுதிக்கும் நாகை மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் விரைந்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நோக்கி புயலாக வலுப்பெறும் பொழுது எந்தெந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள நாகை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அனைத்து நடவடிக்கையும் தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறது. தொடர்ந்து நள்ளிரவு இந்த காற்றானது வேகமாக சுழற்சி கொண்டு கரையை நோக்கி வரும் பொழுது மற்ற மாவட்டங்களுக்கும் விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க உள்ளதாக தற்போது தமிழக அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ஸ்ரீதர், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.